ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ தமிழ் கோட் சேனல். ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸ்ல வந்து 7த் வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் சிஸ்டம் மேனேஜர்? சரிங்களா? ஏடபிள்யூஎஸ்ல சிஸ்டம் மேனேஜர்னா என்ன? ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் சொல்லுவாங்க. ஏடபிள்யூஎஸ் சிஸ்டம் மேனேஜர் அப்படின்றது என்ன? அதுல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கிறீங்க? அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன மாதிரிலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஸ்டம் மேனேஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஈஸ்யூட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம நெறைய ஈஸ்யூட் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்றோம் அந்த ரீஜன்ல அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜர். லைக் நீங்க மைக்ரோசாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்இஎஸ்எம் சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது பெய்டு லைசென்ஸ் இது. ஆனா, இங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 1 ஆர் 2 இன்ஸ்டன்ஸ் நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க மேனுவலா போய் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கணக்குல, 1000 கணக்குல நீங்க வந்து சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்றீங்க அப்டின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். நீங்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸா எந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த மாரி நேரத்துல சிஸ்டம் மேனேஜர் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அது நெறைய ஆக்டிவிட்டி இருக்கு. லைக் நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, பேஜ் அப்டேட் பண்றது, தென் எனி இன்ஸ்டாலேஷன் எதாவது பண்ணணும். தென் ஏதாவது ரிப்போர்ட்டிங் ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது அதுல என்னென்ன மெமரி அவைலபிளா இருக்கு, டிஸ்க் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு, இல்ல வாட்டெவர் ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா, என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த மாரி நெறைய விதமான ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும், இல்ல பேட்ச் அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களால பண்ண முடியும். சரிங்களா? சேம் டைம்ல உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு 100 இன்ஸ்டன்ஸ்ல 1000 இன்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ண முடியும்? உங்களால இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியும். சரிங்களா? தென் அது இல்லாம என்ன பண்ண முடியும்னா, நெறைய ஆட்டோமேஷன் டாஸ்க்லாம் பண்ண முடியும். சரிங்களா? லைக் ஏஎம்ஏ அப்டேட். இப்போ ஒரு ஏஎம்ஏ இருக்கு. அந்த ஏஎம்ஏ வந்து நீங்க ஒரு பேட்ச் அப்டேட்லாம் பண்ணி திரும்பவும் ஒரு ஏஎம்ஏ கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கோல்டன் ஏஎம்ஏ வந்து ரெடி பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரியான ஆக்டிவிட்டி கூட நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஆட்டோமேட் பண்ண முடியும். சிஸ்டம் மேனேஜர் மூலியமா. சரிங்களா? அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் ஸ்டோர் அப்டின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸா நம்மளுடைய என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்மளுடைய சீக்ரெட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் டேட்டாலாம் என்ன பண்ண முடியும்? பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ் ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாரி விஷயங்கள என்ன பண்ண முடியும்? லைசென்ஸோட கோட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால வந்து நம்ம எப்படி சீக்ரெட் மேனேஜர் மாரி இங்க பாராமீட்டர் ஸ்டோர்ல வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு க்ளவுட் ஃபார்மேஷன்ல வந்து ஒவ்வொரு முறையும் போயி நீங்க அங்க வேல்யூலாம் டைரக்ட்டா அங்க குடுக்குறதுக்கு பதிலா ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விதமான வேல்யூலாம் வந்து நீங்க அங்க குடுக்குறதுக்கு பதிலா, இங்க அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணிட்டு, இந்த எஸ்எஸ்எம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, க்ளவுட் ஃபார்மேஷன்ல வந்து கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி தான் நீங்க பாஸ்வேர்ட் இதெல்லாம். இங்க பாஸ்வேர்ட குடுத்துட்டு, நீங்க வந்து லாம்ப்டாலயோ இல்ல வேரியஸ் அந்த மாரி மத்த பிளேஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கால் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எம் வந்து நீங்க கால் பண்ணி அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் டைரக்ட்டா அங்க போய் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த மாரியான ஆக்டிவிட்டி இருக்கு. இது இல்லாம சிஸ்டம் மேனேஜர்ல நெறைய ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அண்ட் சேஞ்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் நம்ம சொல்லியிருக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் நோட்ஸ். சரிங்களா? இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி நான் சொன்னேன் இல்லையா? என்னென்ன மாரிலாம் இன்வென்டரி நீங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்றது. மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் நீங்க எதெல்லாம் இந்த சிஸ்டம் மேனேஜருடைய ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு, சம் ரோல் அசைன் பண்ணுவோம். இப்ப நம்ம ரியல் டைம்ல பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் வந்துரும். தென் ஹைபிரிட் நாட் ஒன்லி சிஸ்டம் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டன்ஸ் மட்டும் மேனேஜ் பண்றதுக்குல, உங்களுடைய ஆன் ப்ரெம்ல இருக்கிற மெஷின் நீங்க என்ன பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹைபிரிட் மாடல்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப சிஸ்டம் மேனேஜர் அப்படின்றது 2 ஹைபிரிட்லயும் நீங்க என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? தென் செஷன் மேனேஜர். நீங்க ஈஸ்யூ லான்ச் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்றதுக்கு வந்து அங்கனக்குள்ள ஒரு செஷன் மேனேஜர் வரும் பார்த்தீங்கன்னா. ஒண்ணு ப்ரௌசர் பேஸ்ல லாகின் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க உங்களுடைய புட்டி இல்லன்னா மொபைல் சிஸ்டம் வச்சு லாகின் பண்ணுவீங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜர்ன்னு ஒண்ணு லாகின் பண்ணுவீங்க. அதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அந்த மாரி நீங்க சிஸ்டம் மேனேஜர் யூஸ் பண்ணீங்கன்னா, செஷன் மேனேஜர் வழியாவும் நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். தென் ரன் கமாண்ட். நீங்க இந்த மாரி இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்க மேனேஜ் பண்ணும்போது, ரன் கமாண்ட் மூலியமா தான் நீங்க வந்து நெறைய ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுடைய ஒவ்வொரு கமாண்ட் ஒரு எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு கீ பேர் அப்டேட் பண்றீங்க. கீ பேர் வந்து நீங்க ரொட்டேட் பண்றீங்க. அதெல்லாம் எல்லாமே நீங்க ரன் கமாண்ட் மூலியமா பண்ணலாம். ஒரு ஆன்சிபிள் பிளே புக் ரன் பண்ணி விடலாம். அந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டி பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்டு ரிசோர்ஸஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேஷன் டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்டுல தான் இருக்கும். சரிங்களா? நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி வந்து பார்த்துட்டு வந்துரலாம். சரிங்களா? இந்த மாரி 3 விதமான ஆக்டிவிட்டி இருக்கு. இதெல்லாம் நெறைய பண்ண முடியும். இதுல மெயினா நம்ம வந்து ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ரியல் டைம்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட்டா எஸ்எஸ்எம் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து Amazon Linux இந்த மாரி 1, 2 விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆகி தான் வந்திருக்கும். அதர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? சிஸ்டம் மேனேஜர் வந்து ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெர்ஷன் 3 வந்துருச்சு. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, அவங்களே இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்டால்ன்னு குடுத்துட்டு, அவங்களோட S3ல வந்து அந்த பேக்கேஜ் இருக்கு. அத இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அதர் இன்ஸ்டன்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்றீங்க, அதாவது Amazon Linuxல டிஃபால்ட்டா வந்துருன்னு பார்த்தோம். சம் Ubuntuலயும் வந்துருது. ஓகேங்களா? இது இல்லாம வந்து Red Hat மத்ததுல வேணும் அப்படின்னா, இத வந்து நீங்க உள்ள ரன் பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க யூசர் டேட்டால குடுத்தாலும் சரி, இல்ல நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண பிறகும் கூட, இத வச்சு என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மேனேஜர் இன்ஸ்டால் பண்றது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎம் ரோல் வந்து நீங்க குடுக்கணும். சரிங்களா? நான் ரோல்ல போயிட்டு, ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எஸ்எஸ்எம் ரோல் வந்து EC2க்கான ஒரு ஆக்சஸ்க்கான ஒரு ரோல் வந்து குடுக்குறோம். எஸ்எஸ்எம் வந்து EC2 ஆக்சஸ் பண்ணுங்களா? 2 சர்வீசஸ்க்கு இடையில ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுக்கு.
ஓகே. இங்க கீழ போனீங்க அப்டின்னா, நான் ரோல் கிரியேட் பண்ணது இங்க இருக்கு பாருங்க. EC2 SSM ரோல். இந்த ரோல் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு என்ன பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அமேசான் EC2 ரோல் ஃபார் SSM. இந்த ரோல வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த பாலிசி வந்து நீங்க அட்டாச் பண்ணியிருக்கணும் இந்த ரோல்ல. சரிங்களா? இப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவோம். டிஃபால்ட்டா நான் அமேசான் லினக்ஸே எடுத்துக்கிறேன். அதனால வந்து எனக்கு என்னன்னா இந்த இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேற ஏதாவது ரெட் ஹேட் இந்த மாரி எடுத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ரெட் ஹேட் இந்த மாரி சென்ட்வைஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஓகே. நம்ம அமேசான் எடுத்ததுனால SSM டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகி தான் வரும். சரிங்களா? ஓகே. இத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்றதுன்னு. இப்ப நான் சிஸ்டம் மேனேஜர்ல போயிட்டு மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போனீங்கன்னா, இது ரீஜன் வைஸ் சர்வீஸ் உங்களுக்கு. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது EC2ல கீழ லாஸ்ட் காலம்ல தான் இருந்தது ஆரம்பத்துல. ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு EC2 டேஷ்போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெறைய ஃபீச்சர்ஸ் இதுல ஆட் பண்ணதுனால செப்பரேட்டா கொண்டு வந்துட்டாங்க. சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிறத செப்பரேட்டா ஒரு 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 தனி டேஷ்போர்டா கொண்டு வந்து நெறைய அதுல வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, EC2 வந்து லான்ச் பண்றேன். இந்த இருக்கு இல்லைங்களா? மேனேஜ் இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸுமே இல்ல இந்த ரீஜன்ல. நம்ம எப்படி இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? தென் வந்து இந்த ரோல் அட்டாச் பண்ணணும். இது 2 பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துரும். ஓகே. இப்ப நம்ம வந்து அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் டிஃபால்ட் SSM இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகே. ஆஸ் யூசுவல் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி. ஓகே. D2 மைக்ரோ. தென் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதோ சப்நெட் சூஸ் பண்ணிக்கலாம். IAM ரோல் இப்ப நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? EC2 SSMக்கான SSM வந்து EC2 ஆக்சஸ் பண்றதுக்கான ரோல். அந்த ரோல வந்து நான் என்ன பண்றேன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? EC2 SSM ரோல வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆட் ஸ்டோரேஜ். ஓகே. இது எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் லான்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம கீ பேர் வச்சு கூட இப்ப லான்ச் பண்ண இப்ப கனெக்ட் பண்ண போறதில்ல. என்ன SSM வச்சு கனெக்ட் பண்றோம். ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு லான்ச் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது வந்துட்டு. ஏன்னா நம்ம ஒரு டிஃபால்ட் ரோல் கனெக்ட் பண்ணிட்டோம். SSM ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரிங்களா? பை டிஃபால்ட்டா. அதனால நம்ம வந்துட்டு இப்ப செக் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல வந்து இங்க வந்து வந்துரும். சிஸ்டம் மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வந்துட்டு இந்த மாரி ரோலும் வந்துச்சு பார்த்தீங்களா? ரோலும் பிளஸ் SSM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, எத்தன இன்ஸ்டன்ஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கோ, அவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இங்க உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு வந்து SSM ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் வந்து 3.0 இன்ஸ்டால் ஆயிருக்கு. மினிமம் 2.0 இன்ஸ்டால் ஆயிருக்கணும். சரிங்களா? தென் ஐபி அட்ரஸ் மத்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வந்துருச்சு. சரிங்களா? என்ன இன்ஸ்டன்ஸ் உடைய OS பிளாட்ஃபார்ம், தென் லினக்ஸ், தென் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்ப பாருங்க நான் எந்த விதமான கனெக்ஷன் டைரக்ட்டா நம்ம வந்து புட்டிய வச்சோ, மொபைல் சிஸ்டம் எதுவுமே லாகின் பண்ணல. இங்க இருந்து எப்படி கமாண்ட பாஸ் பண்றது, எதாவது இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க இங்கே ரன் கமாண்டும் போலாம். அதர்வைஸ் இங்கேயும் நீங்க கிளிக் பண்ணி, இங்கேயும் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ரன் கமாண்ட் போலாம். அதர்வைஸ் இங்க ரன் கமாண்ட் இங்கேயுமே குடுக்கலாம். சரிங்களா? நான் இங்க இருந்தே குடுக்குறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி ஆக்டிவிட்டி உங்களுக்கான இது குடுத்துருக்காங்க. கமாண்ட் ஒண்ணு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, Ansible பிளே புக் ரன் பண்றீங்களா? இப்ப நேரா ஒரு Gitல இருந்தோ, இல்ல நீங்க ஒரு பிக் பக் இங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஒரு Ansible பிளே புக் வந்து ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு CloudWatch ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. இந்த மாரி நெறைய AWS உடைய இது இருக்கு இல்லைங்களா? இன்ஸ்டாலேஷன் சின்ன ஸ்மால் ஸ்மால் சாஃப்ட்வேர் அத கூட நீங்க என்ன பண்ண முடியும், இதுலருந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அ அந்த ரன் ஓகேங்களா? அத தேடுறேன் நானு. லினக்ஸ் என்வைரன்மென்ட்க்கான ரன் ஷெல் ஸ்கிரிப்ட் இந்த இருக்கு இல்லைங்களா? லினக்ஸ்க்கான ரன் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றீங்க. என்ன கமாண்ட் வேணுன்றத கமாண்ட் பாராமீட்டர் குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க நான் என்னென்னலாம் குடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, df-h குடுத்துடுறேன். சரிங்களா? டிஸ்க் ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு. தென் ஃப்ரீ -m குடுக்குறேன். ஓகே. தென் என்ன பண்ணலாம்? யூநேம் -r குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. கர்னல் வெர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தென் வாட் அபௌட் இது மாரி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்றதோ வாட்டெவர் உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் எத இன்ஸ்டால் பண்ணிக்க வெர்ஷன் தெரியணுமோ என்னென்ன வேணா நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நான் அதெல்லாம் குடுத்துட்டு இப்படி கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்றீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. டாக் வைஸ் அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி அதான் பார்த்தோம். நீங்க மேனுவலாவும் சூஸ் பண்ணலாம். இல்ல ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி ரிசோர்ஸ் குரூப் நம்ம AWSல கிரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம அத வச்சு சூஸ் பண்ண முடியும். தென் இல்லன்னா இன்ஸ்டன்ஸ மேனுவலா சூஸ் பண்ண முடியும். இல்ல டாக் வச்சுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டாகோட நெறைய பர்ப்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த பர்ப்பஸ். நீங்க இந்த மாரி நூத்துக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் கூட என்ன பண்ண முடியும்? வித் என்வைரன்மென்ட்ட பொறுத்து நீங்க ஒரு டாக் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, மேனுவலாவே சூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இன்ஸ்டன்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நான் அதுல வந்து நம்மள்ட்ட ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன்.
தென் அப்படியே கீழ போனீங்க அப்படின்னா, சம் அதர் பாராமீட்டர் கமாண்ட் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. டைம் அவுட் இதெல்லாம் இருக்கு. தென் கீழ போனீங்கன்னா, அவுட்புட் வந்து உங்களுக்கு S3ல ஸ்டோர் பண்ற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சரிங்களா? வேணுனா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம டெமோ பர்ப்பஸ்னால இப்ப இத எடுத்து விட்டுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் இதோடைய அவுட்புட் வந்து நீங்க லாகுக்கும் சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? க்ளவுட் வாட்ச் லாகுக்கு நீங்க என்ன சென்ட் பண்ண முடியும். தென் எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. ஏதாவது இது எப்படி கம்ப்ளீட் ஆச்சுனாலே, ஏதாவது எரர் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ சிஎல்ஐ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சேம் கமாண்ட் மேல நம்ம சூஸ் பண்ணோம்ல, இது எல்லாமே வந்து வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சிஎல்ஐ கமாண்டே வந்துரும். அப்ப என்ன பண்ணலாம், இத காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணும்போது ஜஸ்ட் சிஎல்ஐலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாரி உங்களால பண்ண முடியும். S3ல போய் டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கமாண்ட சிஎல்ஐல ரன் பண்றீங்கன்னா, S3 பக்கெட்ல போயிட்டு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? இப்ப இன்வென்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த 3 கமாண்ட மட்டும் நான் பாஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு, தென் வந்தீங்கன்னா ரன்னுன்னு நான் குடுக்குறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஃபெயில்டுன்னு உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். கீழ அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த அவுட்புட்ட நீங்க பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க இந்த வியூ அவுட்புட் குடுத்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணுங்க. பாருங்க இப்ப நம்ம TF5H குடுத்தோம். அதனால என்ன பாருங்க டிஸ்கோட கம்ப்ளீட் மவுண்டிங் பாயிண்ட் எல்லாமே ஸ்பேஸ் அவைலபிலிட்டி எல்லாம் வந்துருச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, -m குடுத்தோம். நம்மளுடைய மெமரி எவ்வளோ யூசேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு வந்துருச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கர்னல் வெர்ஷன் நம்ம குடுத்திருந்தோம் வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் சிஸ்டத்த லாகினே பண்ணல. இப்படி நூத்துக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்வென்டரி எடுக்கணும். உங்களுக்கு உங்க மேனேஜ்மென்ட்லேருந்து கேட்கறாங்க. எல்லா இதுலயும் இப்ப வந்து எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் நீங்க லாகின் பண்ணணும் அவசியம் இல்ல. இதில வச்சு நீங்க ஈஸியா லாகின் பண்ணிட்டு போயிரலாம். அதே மாரி ஒரு மந்த்லியோ, 2 மந்த்க்கு ஒரு கீப்ப ரொட்டேஷன் பண்றீங்க. அந்த கீப்ப ரொட்டேஷன் பண்ற ஆக்டிவிட்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த கமாண்ட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்தே பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாரி மல்டிபிள் பர்ப்பஸ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் நான் ரன் கமாண்ட் மட்டும் சொல்றேன். அதெல்லாம் பாராமீட்டர் ஸ்டோர் நம்ம இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். மெயினா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இதுல. அ ஏஎம்ஏ அப்டேட் இந்த மாரி நெறைய டாக்குமெண்டேஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. நீங்க டாக்குமெண்ட்ல போனீங்க அப்டின்னா, ப்ரீ டிஃபைனா அவங்களே குடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்துட்டு, நீங்க ஓன் டாக்குமெண்ட் நீங்க வந்து ரெடி பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாரி ஓன்டு AWSயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நெறைய டாக்குமெண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம நம்மளுடைய ஓன்லயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். எந்த மாரினா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு என்ன மாரி பேட்ச் அப்டேட் பண்ண போறீங்களா? ஏஎம்ஏ அப்டேட் இந்த மாரி நெறைய க்ளவுட் வாட்ச் கான்ஃபிகர் பண்றது, இந்த மாரி நெறைய இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஏஎம்ஏ குடுக்குறேன். ஏஎம்ஏ வந்து தேடுறேன். இங்க வருது பார்த்தீங்களா? அப்டேட் ஏஎம்ஏ லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் 2க்குமே இருக்கு. ஜஸ்ட் நீங்க அப்டேட் லினக்ஸ் ஏஎம்ஏ சூஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த டாக்குமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வெர்ஷன் இதோட டீட்டெயில்லாம் உங்களுக்கு வந்து இதுல இருக்கு. சரிங்களா? அப்படியே கீழ இது 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 என்ன இத எப்படி கான்ஃபிக் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கு. ஜஸ்ட் இது எக்ஸிகியூஷன் ஆட்டோமேஷன் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, எக்ஸிகியூஷன் ஆட்டோமேஷன் குடுக்குறீங்க அப்டின்னா, இதே சேம் திங் தான். நம்ம எப்படி ரன் கமாண்ட் குடுத்தோமோ, அது மாரி சிம்பிள் எக்ஸிகியூஷனா, ரேட் கண்ட்ரோல் இந்த மாரி நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது அதர் அக்கவுண்ட்க்கு நீங்க என்ன பண்ண மல்டி அக்கவுண்ட் ரீஜன் கூட நீங்க பண்ண முடியும். இங்க இருந்து சிஸ்டம் மேனேஜர்ல இருந்து அதர் அக்கவுண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஹைபிரிட்ல தான் பண்ண முடியும். லோக்கல் உங்க ஆன் ப்ரெம் சிஸ்டத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும், சிஸ்டம் மேனேஜர் வழியா மேனேஜ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அது மட்டும் கிடையாது. நீங்க அதர் அக்கவுண்ட் நீங்க என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அதர் அக்கவுண்ட், அதர் ரீஜன் நீங்க என்ன பண்ண முடியும். அந்த அக்கவுண்ட் ஐடிய குடுத்துட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா சிம்பிள் எக்ஸிகியூஷன் நீங்க போனீங்க அப்டின்னா, எந்த ஏஎம்ஏ நீங்க வந்து இது பண்ண போறீங்களோ சூஸ் பண்ணிக்கிறணும். தென் அதில பேட்ச் அப்டேட் பண்றதெல்லாம் நீங்க என்ன மாரி இன்ஸ்டன்ஸ் ஒரு டைப் சூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நெறைய AWS உடைய பெஸ்ட் பிராக்டிசஸ் அந்த பேட்ச் அப்டேட் பண்றது இருக்கு இல்லைங்களா? AWS உடைய பேசிக் எல்லா வெர்ஷனுக்கான அப்டேஷன் இருக்கு இல்லையா? சிஸ்டம் மேனேஜர் உள்பட. இந்த அப்டேஷன் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? அப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயி, அதுக்குள்ள அப்டேஷன்லாம் முடிஞ்சுட்டு, தென் ஒரு ஏஎம்ஏ அந்த மெஷின்லேருந்து எடுத்துட்டு, தென் இந்த மெஷின வந்து என்ன பண்ணிரணும் கேட்டீங்கன்னா, டெர்மினேட் பண்ணிடும். இந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க போய் மேனுவலா பண்ணுவீங்க இல்லையா? ஒரு ஏஎம்ஏ எடுக்கணும் அப்டின்னா, அந்த ஒரு கோல்டன் ஏஎம்ஏல பேக்கேஜ் அப்டேட் பண்றது. அந்த இத ஏஎம்ஏ லெவல்லயே அது என்ன பண்ணிடும், ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த மெஷின்ல லாகின் பண்ணணும். டி2 மைக்ரோல லான்ச் பண்ணி, தென் அதுல பேக்கேஜ் எல்லாம் அப்டேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுல தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்க எக்ஸ்க்ளூட் பேக்கேஜ் குடுத்துக்கலாம். எனக்கு பர்ட்டிகுலரா இந்த பேக்கேஜ் வந்து இந்த வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகக்கூடாது. அப்டின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாரி எக்ஸ்க்ளூடும் பண்ணிட்டு, இன்ஸ்டாலேஷன்லாம் ஆல் குடுத்துருக்குறேன் அந்த இடத்துல. டிஃபால்ட்டா நீங்க மாத்துனா மாத்திக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒரு மெஷின் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் மட்டும் இந்த மெஷின் ரன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இந்த மெஷின் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, டெர்மினேட் ஆயிடும். இந்த மாரி ஏஎம்ஏ ஆட்டோமேஷன் அப்டேட்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டம் மேனேஜர்ல யூஸ் பண்ண முடியும். நாட் ஒன்லி AWS ஒரு அக்கவுண்ட், மல்டிபிள் அக்கவுண்ட்க்கு யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஹைபிரிட் மாடலுக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாரி நெறைய பர்ப்பஸ் இருக்கு. நாம பார்த்தது ஜஸ்ட் சிஸ்டம் ரன் கமாண்ட் மூலியமா எப்படி வந்து மேனேஜ் இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு SSM ஏஜ் இன்ஸ்டால் பண்ணணும். தென் ரோல் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய கமாண்ட் எல்லாம் நீங்க ரன் கமாண்ட் மூலியமா நம்மளால ஈஸியா வந்து அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஒரு நூத்துக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் நம்ம மேனேஜ் பண்றது பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜர் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ். சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல AWSக்கான இன்னொரு ரியல் டைம் இன்டர்வியூ கொஸ்டினோட பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.